ஸோ இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் அண்டர் நெட் அசெட் மெத்தடில் ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ரைட்டு. ஸோ ப்ராப்ளம் த ஃபாலோவிங் இஸ் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஜோதி லிமிடெட் அஸ் ஆன் 31st June 2015. ஸோ லயபிலிட்டிஸ் அண்ட் அசெட்ஸ் டீட்டெயில் இருக்குது. ஸோ லயபிலிட்டி சைடு பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல், டிபெஞ்சரு, ரிசர்வ் ஃபண்டு, தென் லோன் ஃப்ரம் ஏ, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். அதேமாதிரி அசெட் சைடில் குட்வில், லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஸ்டாக்கு, டெட்டார்ஸு, கேஷ் அட் பேங்க்கு, டிஸ்கவுண்ட் அண்ட் டிபெஞ்சர்ஸ் இருக்குது. ரைட். இப்போ அப்சார்ப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை வந்து அப்படியே அப்சார்ப் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொன்னோம். இப்போ ஜோதி லிமிட்டோட இன்னொரு கம்பெனி அப்சார்ப் பண்ணிக்க போகுது. அப்படி அப்சார்ப் பண்ணிக்க போகுது இந்த டிபெஞ்சர்ஸை அவன் செட்டில் பண்ணிக்கணும். அதேமாதிரி இந்த லோன் இருக்குது, அந்த லோனை செட்டில் பண்ணணும். இந்த டிபெஞ்சர்ஸில் வந்து டிஸ்கவுண்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் வந்து ஒரு 6,000 இருக்குது. அந்த 6,000 வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டருக்கு பெனிஃபிட்டு அந்த 10 ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட்டுக்கு போகணும். சரிங்களா? தென் ஃபர்தர் டீட்டெயில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்ப்போம். தென் the business of Jyoti Limited is taken over by the Moti Limited as on the above date on the following terms. Then Moti Limited to take over the assets except cash, to value the assets at their book value less 10% except goodwill, which was to be valued at 4 years purchase of excess of average 5 years profit over 8% of combined the amount share capital and reserve அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இது என்ன அப்படின்னு சொன்னால், ஸோ மோதி லிமிட்டட் வந்து கேஷை தவிர மற்ற எல்லா அசெட்டையும் எடுத்துக்கிறான். அதே மாதிரி குட்வில்லை தவிர மற்ற எல்லாத்தையும் எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டான். ரைட்டுங்களா? ரைட்டு. அப்போ குட்வில்லை வந்து இந்த 4 year பர்ச்சேஸ் வேல்யூ படி திரும்ப கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. கேஷை எடுத்துக்கல அப்படிங்கிறான். மற்ற எல்லா அசெட்ஸையும் வந்து 10% வந்து ரீவேல்யூ பண்ணி எடுத்துக்கிறான். Right. The next one, Moti Limited take over the creditors also, which were the subject to discount 5%. அப்போ கிரெடிட்டார்ஸில் என்ன செய்யறான்? 5% குறைச்சி தான் எடுத்துக்கிறான். Then the purchase consideration was to be discharged by the cash to the extent of rupees 1,50,000. ஸோ கேஷாக வந்து 1,50,000 தரான். The balance is fully paid equity shares rupees 10 each valued at 12.50. Then மீதி அமௌண்ட் என்ன இருக்கோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஷேராக தரான். பட் ஷேரோட வேல்யூ வந்து 10 ரூபா தான். ஆனால் இஷ்யூ வேல்யூ எவ்வளோ கொடுக்குறான்? 12.50. அப்போ 2 ரூபா 50 பைசா வந்து கூடுதலாக விடுறான். அப்போ அது வந்து ஷேர் ப்ரீமியம். ரைட்டு. இந்த ஆவரேஜ் ஆஃப் 5 years ப்ராஃபிட் வாஸ் 30,100. The expenses of liquidation amounted to rupees 4,000. So the necessary ledger account in the books of Jyoti Limited and the journal entries of the Moti Limited. இது கேட்டிருக்கு. ஓகேவா? அப்போ 1,50,000 வந்து கேஷாக தரான். இந்த கேஷை வச்சு டிபெஞ்சரை செட்டில் பண்ணணும், எக்ஸ்பென்சஸை மீட் அவுட் பண்ணணும், அப்புறம் லோன் இருந்துச்சு அந்த லோனை செட்டில் பண்ணணும். ரைட்டுங்களா? இது அப்போ 1,50,000 போக மீதி என்ன இருக்கோ அதை வந்து ஷேர்ஸாக பண்ணுறான்றான். அப்போ நம்ம நெட் அசெட் மெத்தடில் நம்ம என்ன செய்யணும்? நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் மோட் ஆஃப் பேமெண்ட்டு போடணும். ஓகேவா? ரைட். ஸோ நவ் த கால்குலேஷன் ஆஃப் குட்வில். ஸோ குட்வில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா தான். குட்வில் ஈக்குவல் டு தென் 5 year ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு 4 years ஆஃப் பர்ச்சேஸ். ரைட். இப்போ 5 years ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து 30,100 கொடுத்துருந்தான். அதில் வந்து என்ன செய்யணும்? லெஸ் 8% லெஸ் பண்ணணும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருந்தா இல்லைங்களா? ஷேர் கேபிட்டல் அண்ட் ரிசர்வ் ஒன்று. அப்போ அதை ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஷேர் கேபிட்டல் 2,20,000 வந்து ரிசர்வ். ரெண்டையும் ஆட் பண்ணி 8% கண்டுபிடிச்சா 17,600. ஸோ இதை லெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 12,500. தென் குட்வில் வந்து 12,500 இன்ட்டு 4 years ஆஃப் பர்ச்சேஸ் ரெண்டால் மல்டிப்ளை பண்ணோம்னா 50,000. இதுதான் வந்து நியூ குட்வில். ஓகே. ஸோ இது வந்து யாருக்கு? மோதி லிமிட்டெடுக்கு போகும். தென் நெக்ஸ்ட் ஒன் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அண்டர் நெட் அசெட் மெத்தட். ஸோ குட்வில் வந்து இப்போ ப்ரெசென்ட் வேல்யூ படி எடுத்துக்கிறோம் 50,000. தென் மற்ற அசெட்ஸ் எல்லாமே 10% லெஸ் பண்ணி எடுத்துக்கிறான். அதில் லேண்ட் அண்ட் பில்டிங், தென் பிளான்ட்டு அண்ட் மெஷினரி, தென் ஸ்டாக்கு, டெட்டார்ஸ். ஸோ இது எல்லாமே 10% லெஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். சரிங்களா?
ஸோ டோட்டல் பண்ணால் 3,08,000. அடுத்து ப்ளஸ் லயபிலிட்டிஸ். ஸோ லயபிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட்டார்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதை வந்து 5% லெஸ் பண்ண சொன்னால், ஸோ 5% லெஸ் பண்ணிட்டால் ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் என்ன வருது? 3,02,500. இதுதான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஆர் நெட் அசெட். ஸோ நெட் அசெட் வந்து 3,02,500 வருது. இதை பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த அமௌண்ட்டை எப்படி செட்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். மோட் ஆஃப் பேமெண்ட் இன் கேஷ் 1,50,000, இன் ஷேர்ஸ் பேலன்ஸ் வந்து ஷேர்ஸ்னு சொல்லிட்டான். இப்போ 3,02,500ல் இன் கேஷ் வந்து 1,50,000, அண்ட் பேலன்ஸ் வந்து 1,52,500. இது வந்து ஷேர்ஸாக கொடுக்குறான். அப்போ 1,52,500 பெர் ஷேர் வேல்யூ வந்து 12.50. ஸோ டோட்டலி நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து தென் 12,200 ஷேர்ஸ். அப்போ இங்கே ஸோ இது வந்து ஷேரோடது. இப்போ இதில் வந்து ஆக்சுவலாக ஷேரோட வேல்யூ வந்து 10 ரூபா தான். ஸோ ப்ரீமியத்தில் கொடுக்குறதுனால 12.50 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரைட். இப்போ வந்து லெட்ஜர் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து ரியலைசேஷன். ஓகேவா? ஸோ ரியலைசேஷனில் ஃபஸ்ட்டு என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு. ஸோ என்னென்ன அசட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், தென் குட்வில், தென் லேண்ட் அண்ட் பில்டிங், தென் பிளான்ட் அண்ட் மிஷினரி, தென் ஸ்டாக்கு, தென் டெட்டார்ஸ், இதெல்லாம் வந்து அசட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாமே புக் வேல்யூ படி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அடுத்து வந்து ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ், லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் டு பேங்க் 4,000. அடுத்து கிரெடிட்டார்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான் 80,000. இப்போ மோத்தி லிமிடெட் வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அமௌண்ட் எவ்வளோ தர்றாங்க அப்படின்னா 3,02,500. நெட் அசெட் வேல்யூ படி கண்டுபிடிச்சே இது. இப்போ டோட்டல் 4,04,000. இப்போ டெபிட் சைடு அதிகமாக இருக்குது, கிரெடிட் சைடு பேலன்ஸ் வருது. ஸோ இந்த பேலன்ஸு கிரெடிட் சைடு வந்து அது லாஸ். ஸோ லாஸ் வந்து ஷேர் ஹோல்டருக்கு அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ 21,500 வந்து லாஸ் வருது. அதை வந்து நம்ம ஷேர் ஹோல்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ரைட்டு. இப்போ கேஷ் தரோம். இந்த கேஷை வாங்கி என்ன செய்யணும்? டிபெஞ்சருக்கு கொடுக்கணும். லோன் வேறு வாங்கியிருக்கான் ஏட்டருக்கு, இந்த லோனை கொடுக்கணும். அதுக்காண்டி பேங்க் அக்கௌண்ட் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணணும். இப்போ ஏற்கனவே பேங்க்கில் வந்து பேலன்ஸ் இருக்குது, அதாவது பேலன்ஸ் ஷீட் படி 34,000. ஸோ நவ் ரிசீவ்டு கேஷ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 1,50,000 ஃப்ரம் மோத்தி லிமிடெட். அது ஸோ இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு இப்போ செட்டில் பண்ணுறான். ஸோ டிபெஞ்சர் ஹோல்டருக்கு 1 lakh கொடுத்துட்றான். லோன் வந்து 40,000 கொடுக்கணும். தென் ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? ஸோ இது பேங்க் அக்கௌண்ட்டு இதாகிடும். இப்போ பேலன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். இப்போ பேலன்ஸ் என்ன வருதுன்னு செக் பண்ணும்போது தென் டோட்டல் வந்து 1,84,000. பட் செட்டில் அமௌண்ட் வந்து 1,40,000 4,000. 1,44,000 தான் செட்டில் பண்ணியிருக்கோம். அப்போ பேலன்ஸ் ஒரு 40,000 வருது. இந்த பேலன்ஸ் 40,000 யாருக்கு போகணும்? ஷேர் ஹோல்டருக்கு தான் போகணும். ஓகேவா? இப்போ தான் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் போகிறோம். இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் பாருங்கள் என்னென்ன வரணும். தென் ஃபஸ்ட்டு வந்து நாட் டேக்கன் லயபிலிட்டிஸ் வரணும். ரைட்டா? ஸோ நாட் டேக்கன் லயபிலிட்டி என்ன? ஷேர் கேபிட்டல். அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் ஆன் டிபெஞ்சர். இப்போ அசட் சைடு பார்த்தேன் இல்லையா, பேலன்ஸ் ஷீட்டில் 6,000 அது வந்து ஷேர் ஹோல்டருக்கு வரணும். அடுத்து அந்த லாஸ் கண்டுபிடிச்சேன் இல்லையா, ரியலைசேஷன் லாஸ் அது. அடுத்து ஷேர் கேபிட்டலு ரிசர்வ். தென் ஷேர்ஸ் இன் மோத்தி லிமிடெட். மோத்தி லிமிடெட் ஷேர்ஸ் எவ்வளோ தரான்? 1,52,500. ரைட். ஓகே. தென் டு பேங்க். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் கண்டுபிடிச்சேன் இல்லையா, ஷேர் ஹோல்டர்ஸ் பேங்க், அது இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இப்போ இது டேலி ஆகிடும் 2,20,000. ஓகே. ரைட். இப்போ மோத்தி லிமிடெடுடைய ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி என்ன? பிஸ்னஸ் பர்ச்சேஸு. செகண்ட் என்ன? அசட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் லைபிலிட்டி ட்ரான்ஸ்ஃபர். தென் ஃபைனலி செட்டில்மெண்ட். இப்போ வென் இந்த பர்ச்சேஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிறப்ப பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு லிக்விடேட்டர் ஆஃப் ஜோதி லிமிடெட். தென் அசட்ஸு அண்ட் லைபிலிட்டி ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறப்ப ஸோ அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ரீவேல்யூ படி தான் நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மெஷினரி, ஸ்டாக்கு, டெட்டார்ஸ் இது எல்லாமே வந்து 10% லெஸ் பண்ணி தான் எடுத்துருக்கோம். அதை அப்படியே எடுத்துக்கணும். அடுத்து குட்வில் வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம். அந்த கண்டுபிடிச்ச வேல்யூ என்னவோ அதுதான் போடணும். அதேமாதிரி கிரெடிட்டார்ஸ் வந்து 5% லெஸ் பண்ணணும் இல்லையா, அது போடணும். டு பிஸ்னஸ் பர்ச்சேஸ். ஓகே. அடுத்து லாஸ்ட் வந்து ஃபைனல் செட்டில்மெண்ட்டு. த லிக்விடேட்டர் ஆஃப் ஜோதி லிமிடெட் அக்கௌண்ட் டெட்டார் டு ஷேர் கேபிட்டல், டு ஷேர் ப்ரீமியம், டு பேங்க். ஸோ கேஷாக வந்து தர்றோம் 1,50,000.
ஸோ பேலன்ஸ் வந்து ஷேர்ஸாக தரான். அந்த ஷேர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தென் 12,200 ஷேர்ஸு. இப்போ ஷேர் வேல்யூ வந்து 10, ப்ரீமியம் வந்து 2.50. அப்போ ஷேர் கேபிட்டல் வந்து தென் 12,200 × 10 அப்படின்னு போட்டிங்கன்னா 1,22,000. அதே மாதிரி 12,200 × 2.50 போட்டிங்கன்னா ஷேர் ப்ரீமியம் 30,500. அவ்வளோதான். ரைட். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம்.